நோவா கிட்ட ஒரு பேழையை உண்டு பண்ணு, கொப்பே மரத்தால நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி தேவன் நோவாகோடு கூட சொல்லுகிறார். இந்த பேழையை சிலுவைக்கு அடையாளமாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை தியானிக்கிற இந்த நாட்களிலே நம்ம செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்னன்னா, நம்ம எல்லாரும் நோவா உன் குடும்பமும் பேழைக்குள் பிரவேசித்தது போல நம்ம எல்லாரும் இந்த சிலுவை நிழலுக்கு கீழாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் வருடம் வருடம் என்ன செய்தனா இந்த சிலுவை பாடுகளை தியானிக்கிறோம். காரணம் என்னன்னா, இந்த சிலுவை ஒரு வெற்றிக்கு அடையாளம், இந்த சிலுவை தான் ஒரு ஜெயத்துக்கு அடையாளம், இந்த சிலுவை ஒரு செழிப்புக்கு அடையாளம், இந்த சிலுவை தான் ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளம், இந்த சிலுவை தான் ஜீவனுக்கு அடையாளம். இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் இந்த சிலுவையிலிருந்து கொடுக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தார். அவர் மரித்ததின் நிமித்தமாக நமக்கு 7 வித ஆசீர்வாதங்கள் சிலுவையிலிருந்து புறப்பட்டு வருகிறது. 7 காயங்களிலிருந்து, அதாவது 7 முக்கியமான இடங்களிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த 7 ஆசீர்வாதங்களும் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நிரப்புகிறது. அதனால் தான் இந்த சிலுவை மரத்தை பேழைக்கு ஒப்பிட்டு இன்றைக்கு ஆவியானவர் நம்மளோடு கூட பேசு